அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ என்கேவி அகாடமியில் நீங்கள் எல்லாருமே உயர்நிலை ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வகுப்பில் பல விஷயங்களை கவர் பண்ணிட்டு வரோம். நம்ம இந்த கிரகங்களுடைய அமைப்பு ராசி மண்டலத்தில் எப்படி வருது, ஏன் மகரம் கும்பம் சனியோட வீடாக வந்துச்சு, கடகம் ஏன் சந்திரனுடைய வீடாக வந்தது, ஏன் சூரியனுக்கு சிம்மத்தை கொடுத்தாங்க, இப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வகுப்பில் சொல்லி கொடுத்துக்கிட்டு வரோம். சயின்டிஃபிக்கான ரீசன்ஸை சொல்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் கிரகங்கள் அதுக்கு முக்கியமான விஷயத்த உணர்த்தோம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வரோம். இதுதான் உங்களுக்கு நாங்கள் பயிற்சியாகவும் கொடுத்துட்டு வரோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் கூட வேலை, அதாவது அதில் வேலை செய்கிறவங்க கிட்டத்தட்ட 1000 பேர் வேலையை விட்டு போகிறாங்க. இப்போ இதெல்லாம் இந்த நிகழ்வு ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நிறையா விஷயங்கள் புரியும். இப்போது நேற்றுக்கு ஆடி மாதம் பிறந்தாச்சு. நேற்று ஆடி 1. இப்போ இந்த ஆடி மாதத்தில் பொதுவாக இந்த ஆடி, புரட்டாசி, மார்கழி இந்த மாதங்கள்லாம் நம்மளுடைய தெய்வ வழிபாட்டுக்காகவே நம்ம ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இன்னைக்கு கிரக நிலையும் நேற்று கிரக நிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நிலை தான். சந்திரன் மட்டும்தான் நட்சத்திரத்தில் மாறுது, மற்றபடி கிரக நிலையெல்லாம் ஒன்று தான். இப்போ பொதுவாக நம்ம ஆடி மாதம் சூரியன் கடகத்துக்குள்ளே வருவார். ஆனால் இந்த வருஷம் குருவும் அங்கே இருக்குது, சூரியனும் அங்கே இருக்குது. இது ஒரு வித்தியாசமான அமைப்பு. 2 ராஜ கிரகங்கள் ஒன்றா இருக்குது. இதில் நேற்று இந்த மாதம் பிறக்கும்போது சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை, ஒரு பரிவர்த்தனையாகி மாதம் பிறக்குது. அப்போது அந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் முன்கூட்டியே உணர முடியும். ஒரு மாதத்தை நம்மளால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உணர முடியும். இப்போ நமக்கு தெரியும், நமக்கு செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ கிரகம், சூரியன் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ கிரகம், கேதுங்கிறது ஒரு மருத்துவ கிரகம். அப்போ இந்த பரிவர்த்தனையான இது எல்லாமே ஒன்றா கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த மாசத்துல ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்போ பொதுவா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வழிபாடுன்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம சிவ வீதி, சக்தி வீதின்னு நம்ம படிச்சிருப்போம் நம்ம வகுப்புல. சந்திரனுடைய வீட்டுக்குள்ள சூரியன் வராரு. அம்மன் வழிபாடு பொதுவாகவே அதிகமாக பண்ணுவாங்க. அம்மன் கோயில்கள்லையும் இந்த ஆடி மாதமும் கூழ் ஊற்றும் பழக்கம்னு ஒன்று இருக்கு. கேழ்வரகு. இப்போ இந்த விறகு, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டோம். நம்ம எல்லாம் பீஸா பர்கர் நோக்கி போயாச்சு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பண்டிகை அதோட நம்மளுடைய ஹேபிட்ஸையும் உண்டாக்குனாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ எதுக்கு இந்த கூழ் குடிக்கும் பழக்கம் வந்தது, ஏன் ஆடி மாதம் கூழ் குடிக்கணும் அப்படின்னா, சீதோஷ்ண நிலையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண இந்த ஆடி மாதம். அதிகமாக வெயில் வரும், மழையும் வரும். ஒரு சடன் மாற்றம், மழை வெயில், மழை வெயில். நேற்றுக்கு கூட மழை தான், சென்னையில் மழை. இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தது அப்படிங்கிறத நம்ம வகுப்பில் படிச்சிருக்கோம். அப்போ மழை வரும், சீதோஷ். இப்போ இந்த மாதிரி நேரங்களில் தான் கிருமி தொற்றுகள் அதிகம் வரும். அப்போ நம்ம உடம்புக்கு ஒரு இம்யூனிட்டி வரும். அப்போது இந்த வயிறு உபாதைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் அந்த கூழ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது புரட்டாசி மாதமாக இருக்கும், நவராத்திரி வரும். நவராத்திரி வரும்போது பாருங்கள், தினம் சுண்டல் கொடுப்பாங்க. அது இம்யூனிட்டி பவர், ரெசிஸ்டன்ஸ் பவரை ஜாஸ்தி பண்ணும். ஸோ நம்ம இன்னைக்கு மில்லட்ஸ் என்னமோ சாப்பிட்றோம். இதோடைய மூல கருத்தை நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இப்போ சூப்பர் எலினோ எல்லா இடத்துலையும் சீதோஷண நிலை மாறி போச்சு, வெயில் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் ஆடி மாதம் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆடி 18ஆம் இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா கர்நாடகா அந்த பக்கம்லாம் அதிகமாக மழை பெய்யுது, காவிரி ஆறை திறந்து விடுவாங்க. அப்போ ஆடி மாதம் 18ஆம் தேதி விதை விதைத்து தை மாதம் அறுவடை செய்வாங்க. அப்போ 2 போகம் விளைச்சல் இருக்கும். அப்போது இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. அப்போ விவசாயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்போ அந்த மாதிரி நேரங்களில் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே இந்த சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனையாகி இந்த மாதம் பிறந்திருக்கு. அப்போ இங்கே செவ்வாயுடைய கனெக்ஷனும் ஏற்படுது. அப்போ நோய் தொற்றிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு அம்மன் வழிபாட்டையும் அந்த கூழ் குடிக்கும் பழக்கத்தையும் நம்ம இந்த மாதத்தில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சிறப்பாக இருப்போம். இதைத்தான் நம்ம பாடத்துலையும் எடுத்திருக்கோம், நம்ம முன்னோர்களும் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம
குருநாதர் வசந்தன் ஐயாவும் இதை அங்கங்கே சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வகுப்பை ஆரம்பிப்போம்.